Apollo Ayurved இந்த ஸ்தாபனம் தொடங்கிட்டு இப்போ 19 வருஷம் திகஞ்சது. இப்போது வானகரத்தில் அப்போலோ வானகரம் கேம்பஸில் இந்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் ஸ்தாபித்து நாங்கள் ஹையஸ்ட் குவாலிட்டி ஆயுர்வேதா மெடிக்கல் கேர் நல்க போகிறோம். அது கூட இன்டிகிரேட்டிவ் மெடிக்கல் கேரும். இன்டிகிரேட்டிவ் மெடிக்கல் கேர் சொன்னால் பேஷண்ட்டோட ரோக அவஸ்தா பார்த்து என்ன உச்சிதம், இப்போ நியூராலஜிஸ்ட் இருக்குது, ஆயுர்வேதா சீனியர் டாக்டர் இருக்குது, அந்த அவஸ்தையில் என்ன பண்ணணும், யார் பண்ணணும், இது 2 டாக்டர்ஸு தமிழ் பேசிட்டு என்ன உச்சிதம் அது நல்கும். இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட் ஆகலாம், பார்க்கின்சன்ஸ் ஆகலாம், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், இந்த தரத்தில் என்ன ரோகம் வந்தாலும் டாக்டர்ஸ் தமிழ் எலோபதி டாக்டர் சொல்லுவார், இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா பார்க்கலாம், ஆர் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் இப்போது சில பேஷண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் எடுத்து சரி எனக்கு அது வேணும் அப்படி வந்தால் நாங்கள் அது கொடுப்போம். அதே போல் ஆயுர்வேதா கிட்ட பேஷண்ட்ஸு டைரெக்ட்லி வருது. அங்கே நாங்கள் சொல்லுறது இங்கே உங்களுக்கு தேவை இருக்குது, நியூராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்க அதுவா ஆர்த்தோபெடிஷன் கன்சல்ட் பண்ணுங்க. அது பார்த்துட்டு இது ஒன்றிச்சு we are able to take a decision. Okay? Would you like to add? இன்டெகிரேட்டிவ் மெடிசின் சொல்லும்போது ஆக்சுவலி வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கும், இது ஆயுர்வேதாவும் அலோபதியும் ஒன்றா போகுமான்னு. ஆக்சுவலி ஒரு டிக்ளேராக போகலைன்னா கூட ரொம்ப நாளாக ஆயுர்வேதாவும் அலோபதியும் நிறைய இடத்துல ஒன்றா ஜாயிண்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஆயுர்வேது வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்லேயே அலோபதி ஹாஸ்பிட்டல் மெயின் அப்போலோ மாதிரி ஒரு பெரிய அலோபதி பிராண்டோட கேம்பஸ்லேயே அதோட ஜாயிண்டாக அதோட ஒரு வெர்டிக்கலாக ஒன்றா சேர்ந்து எல்லா டிசிப்ளின்லேயும் இப்போ நோயாளிக்கு சிலதில் வந்து ஆயுர்வேதம் வந்து ரொம்ப பிரமாதமாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கண்டிஷன் இருக்கும். சில கண்டிஷன்ஸ் வந்து அக்யூட் கண்டிஷன்ஸ் வந்து அலோபதி ஆளுங்க அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து பார்த்து அவங்க மட்டும்தான் ரிசல்ட், அவங்களோட சப்போர்ட்டோட மட்டும்தான் பேஷண்ட் வந்து ஆயுர்வேத அடுத்த ஒரு லாங் டேர்ம் கண்டிஷனுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்குன்னு வரும்போது ஆயுர்வேத டாக்டரும் அலோபதி டாக்டரும் ஒன்றா சேர்ந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஃபுல் க்யூர் கிடைக்கிறதுக்கு இல்லைன்னா ஃபுல் அந்த நோய் குணமாகிறதுக்கு என்ன எல்லாம் செய்யணுமோ அது கம்பைண்டாக நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி செய்வாங்க. இப்போ அலோபதியில் இருக்கிறவங்க அவங்களோட ஒரு கண்டிஷன் ஒரு ஸ்டேஜ் அக்யூட் ஸ்டேஜ் முடித்த பிறகு அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பெட்டர் ஃபாஸ்டர் க்யூர் வந்து ஸ்பீடியாக வந்து இன்னும் வேகமாக வந்து அவங்களுக்கு வந்து பெட்டராகவோ வந்து இப்போ அவங்க சாதாரண அலோபதி மட்டும் எடுத்தால் வரதோட பெட்டராக வந்து ஒரு க்யூர் உங்களுக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி கேஸில் உங்களால் ஜாயின் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு அவங்க அந்த கேஸ் எங்களோட வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ஜாயிண்டாக அந்த கன்சல்டேஷன் திருப்பி ஒரு தடவை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயுர்வேதத்தில் எது பண்ண முடியும், அலோபதியும் எடுத்து போயிட்டு இருக்கும்போதே ஆயுர்வேதத்தில் ஆடோனாக அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், இல்லை ஆயுர்வேதம் மட்டுமா அந்த இடத்துலேருந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது பேஷண்ட்டோட அனுமதியோட பேஷண்ட்டோட தேவைக்கு ஏற்றபடி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட கன்சென்ட்டோட நாங்கள் வந்தால் ஜாயிண்டாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஆயுர்வேதத்துக்கு வரும்போதும் நாங்கள் திருப்பி ஒரு கேஸில் வந்து இப்போ ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டோட இல்லை ஒரு சர்ஜனோட அலோபதி செக்ஷனில் வந்து ஏதாவது டயக்னோஸோ ஒரு செப்பரேட் இன்வெஸ்டிகேஷனோ தேவை அப்படின்னு வரும்போது நாங்களும் அவங்களோட ஹெல்ப்பு கேட்டு ஒன்றா ஜாயிண்டாக வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரிசல்ட்டு வந்து இல்லை அவங்களோட ஹெல்த் ரிக்கவரி ஸ்பீடும் அவங்களோட ரிக்கவரி ரேட்டும் வந்து சாதாரணமாக இருக்கிறதோட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக ரொம்ப பெட்டராக இருக்கிறதுக்கு எல்லா வித வாய்ப்பும் உண்டு. என்ன சொன்ன இந்த டெஸ்ட் எல்லாம் சொல்கிறது எல்லாம் பயோகெமிக்கல் டெஸ்ட்டு இமேஜிங் டெஸ்ட் எல்லாம் அந்த டெஸ்ட்டு ஆயுர்வேதத்திலும் யூஸ் பண்ணுறது. ஓகே, அது வச்சுட்டு எந்த தரத்தில் சிகிச்சை நல்கணும் அது ஆயுர்வேதா ஒரு பிரக்ரியா இருக்குது, எலோபதி ஒரு பிரக்ரியா இருக்குது. இது கிளியராக சொல்லணும். எலோபதியில் இன்றைக்கி என்ன நடக்கிறது அது அப்படியே நடக்கும், ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடக்கும். சில அவஸ்தையில் அதே கண்டிஷன் கொஞ்சம் வேண்டும், ஒரு பர்டிகுலர் அவஸ்தா. டாக்டர் நரசிம்மாயா சொன்னார், ரோகம் வந்து அக்யூட் ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி ஓகே அது ப்ரிவெண்ட் பண்ணி அது பூர்ணமாய் சிவியர் ஆகக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும், அதில் ஆயுர்வேதம் ஒரு ரோல் இருக்குது. acute emergency வந்துட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணி எக்ஸ்பர்ட் கேர் கொடுத்துட்டு எலோபதி டாக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு சேஷம் என்ன அந்த ரோகி திருப்பி
ஆரோக்கியத்தில் வருதுக்கு ரைட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு வரலாம் அந்த ரீஹாபிலிட்டேஷன் பாலியேட்டிவ் கேர் சர்வைவர்ஷிப் சொன்னால் இப்போ ஒரு கேன்சர் வந்தால் சில சமயத்தை சொல்கிறது 5 வருஷம் ஜீவிக்க முடியும் அப்படி இருந்தால் 7 வருஷம் 10 வருஷம் கொண்டு போக முடியுமா ரைட் அது சர்வைவர்ஷிப் இந்த மாதிரி காரியத்தில் எல்லாம் ஒரு புதுசாக நமக்கு ஒரு வீக்ஷணம் வேணும் அதுதான் இந்த பார்ட்னர்ஷிப் கூடி வருது ஓகே அல்ல நான் என்ன விசாரிக்கிறது ஒன்லி அந்த சர்ஜரி எந்த பார்ட் இருக்குல்ல இதுக்கு முன்பு இருக்கு பின்பு இருக்கு அதுதான் நாம் சொல்லுவோம் அதொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்றதுக்கு இன்டிகிரேட்டட் மெடிசனுக்கு இன்சூரன்ஸ் அப்படி வருது இல்லை எலோபதி கேருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு அண்ட் ஆயுர்வேதா கேருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு இப்போ ஏப்ரல் 1 தொட்டு இந்த ஏப்ரல் 1 தொட்டு IRDA அனௌன்ஸ் பண்ணியாச்சு தட் எலோபதி பாலிசியில் என்ன இருக்கோ அதே எல்லா ஆனுகூல்யங்கள் ஆயுர்வேதத்துக்கும் கிடைக்கும் ஃபுல்லாக ஓகே அப்போ அந்த ஒரு மாற்றம் வந்திருக்கு எவ்ரிபடி கேன் கெட் ஆக்சஸ் டு ஆயுர்வேதா குவாலிட்டி மெடிக்கல் கேர் that is something before consideration by the insurance companies. It is not yet fully approved. நீங்க சொல்றத அந்த மாதிரி ஒரே தரத்தில் பண்ணும்போது வரக்கூடாது பட்சே ஆயுர்வேதம் நம்ம ஆஸ்பத்திரியில் ஃபிசியோதெரப்பி எல்லாம் வருது அது கவர் பண்ணிடுறோம் சார் இப்போ ஹெவி டயபிட்டிஸ் இன்சுலின் கேசஸ்லாம் ஆயுர்வேதம் கண்டிப்பாக 2 விஷயம் அதில் அட்வான்டேஜஸ் இருக்குது ஒன்று இன்சுலினோட அளவு குறைக்கல மிதமாக்கணும் ஓகே ரெண்டாவது இந்த குறை காம்ப்ளிகேஷன்ஸ் வருது சுகர் லெவல் மட்டுமல்ல இன்சுலினோட ரிக்குவயர்மெண்ட் அது குறைக்கல ரெண்டாவது அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் டயபெட்டிக் நியூரோபதி டயபெட்டிக் ஃபுட் நான் ஹீலிங் வூண்ட்ஸ் அல்சர் இந்த ரெட்டினோபதி இந்த டைப் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆயுர்வேதம் கரெக்டாக ட்ரீட் பண்ணுறது அதாவது டயபெட்டிஸ்ங்கிற இதில் வந்து பிளட் சுகர் மெயின்டைன் பண்ணுறது இல்லாமல் சீக்வன்ஸாக டயபெட்டிஸ்க்கு ஒரு செகண்டரி ஃபேஸ் உண்டு அதாவது அவங்களுக்கு வந்து அதை கிட்னியை பாதிக்கிற மாதிரி இன்ஃப்ளமேஷன் வந்து ரெட்டினாவை பாதித்து பார்வை போகிற மாதிரி அதே மாதிரி நர்வை பாதிக்கிற மாதிரி ஹார்ட்டோட மசில்ஸை பாதிக்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து அலோபதியோட சப்போர்ட்டாக சேர்ந்து அந்த ஸ்டேஜுக்கு போகாமலும் இல்லை போயிட்டு இருக்கிற கேஸை ராப்பிடாக வந்து திருப்பி ரிக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கும் ஆயுர்வேதத்துக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பிளட் சுகர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆயுர்வேதத்தில் மெடிசின்ஸ் இருக்குது அலோபதியில் இருக்குது அது பேஷண்டோட சிச்சுவேஷன் படி அலோபதி வேண்டிய இடத்துல அலோபதி கொடுக்கலாம் ஆயுர்வேதம் வேண்டிய இடத்துல அலோபதி கொடுக்கலாம் அது ஜாயிண்டாக டாக்டர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி அது என்ன வேணுமோ அது சஜஸ்ட் பண்ணுவாங்க இப்போ இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கிற பேஷண்ட்டை இன்சுலினோட டோஸ் குறைச்சிட்டு வரதுக்கும் ஆயுர்வேதத்தில் நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும் இன்சுலின் அக்செப்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைஞ்ச அளவில் இன்சுலின் கொடுத்தா கூட இன்சுலின் தேவையாக இருக்கிற கேஸை கம்ப்ளீட்டாக விட்ரா பண்ண முடியாத கேஸ் கூட இன்சுலினோட டோஸ் மேலே ஏறி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டோஸ் குறைச்சிட்டு கிரமம் கொஞ்சம் குறைச்சிட்டு வந்து ஒரு மினிமல் டோஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணதுலையும் நிறைய கேஸில் பண்ண முடியும்